ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒரு நிமிஷம் நில்லு, நகராம நான் சொல்றத கேளுன்னு இந்த வராகி அம்மா எதுக்காக உனக்கு கட்டளை போட்டிருக்கேன்னு யோசிக்கிறியா? பல முறை பல விதமான பிரச்சனைகள் இருந்தும் ஆபத்துகள் இருந்தும் நான் உன்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கனே தவிர இதை செய்யாதன்றதை உனக்கு நான் சரியா வலியுறுத்தல. அதனாலதான் நீ மறுபடியும் மறுபடியும் தப்பு செஞ்சு தவறான விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிட்டே இருக்க. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ செஞ்ச தப்பு என்னன்னு உனக்கே நன்றாக புரிய வரும் என் செல்லமே. எல்லாரையும் மகிழ்ச்சியா வச்சுக்கணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சு நினைச்சு நீ மகிழ்ச்சியா இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. உன் குடும்பத்தை பார்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உனக்கு கடமை இருக்கு. ஆனா அதுக்காக நீ கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீயும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே உன் குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக போதாதென்ற மனநிலை வரும்போதுதானே மன நிறைவுக்குள்ள வருத்தம் மேலோங்கி நிக்குது. அதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நினைச்சு திருப்திப்பட தயாராகு. நான் சொல்றதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா இப்படி வாழ்பவர்கள் தான் இந்த உலகத்துல நிம்மதியா இருக்காங்க. எத்தனையோ பேர் ஏழைகளா உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட அமையாம ரொம்ப கஷ்டத்தோட இருந்தாலும் மன நிறைவு கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்பவர்களா இருக்காங்க. உன் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கல, ஒரு சில விஷயங்கள் உனக்கு குறைவா அமைஞ்சிருக்குன்றதுக்காக மன நிறைவு இல்லாம மன நிம்மதி இல்லாம எதற்காக இப்படி வருத்தப்படுகிறாய் என் தங்கமே? உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் சரி செஞ்சு நிறைவாய் நிம்மதியாய் உன்னை வாழ வைக்கவும், இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றவும் தான் உன்னை தேடி ஓடி வந்தேன். ரொம்ப நாளா உன்னுடைய பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கல, தீர்வு கிடைக்கல, என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலன்னு நீ குழம்பிக்கிட்டே இருந்தாயல்லவா? அதற்கு இப்போ சரியான நபர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக உனக்கு சரியான ஆலோசனையை கொடுத்து உன்னுடைய செயலையும் சரியானதாக மாற்றி காட்டுறேன். எல்லா சவாலான விஷயங்களையும் எதிர்கொண்டு நீ சாதிக்க போகிறாய் என் செல்லமே. நீ கேட்காமலேயே உனக்கான உதவிகளை யாராவது ஒரு மனித ரூபத்தில் நான் வந்து செய்ய போகிறேன். உனக்கான சரியான விஷயங்களை செய்ய சரியான தாயாக இந்த வராகி நான் இருக்கும்போது மற்ற மனிதர்களை ஒருபோதும் எதிர்பார்க்காதே. சில நேரத்தில் சில பேருடைய உண்மையான குணம் வெளியே வரும்போது, ஏண்டா இவங்க இவ்வளவு மோசமாவா இருந்தாங்கன்னு தெரிய வரும்போது நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதையும் கோபத்தில் தவறான வார்த்தைகளை வெளிப்படுத்துறதையும் நான் பார்க்குறேன். இந்த உலகத்துல எல்லாருமே 100% சரியானவங்களா இருக்க மாட்டாங்கன்றது உனக்கு தெரியும் தானே? எல்லா மனிதர்களுக்குள்ளும் குறை இருக்கு. எல்லா மனிதர்களும் ஒரு சில குற்றம் செய்யக்கூடியவர்களா, தவறு செய்யக்கூடியவர்களா தான் இருக்காங்க. நீ தான் அதை மன்னிக்கவும் மறக்கவும் தயாராக இருக்கணுமே தவிர, இவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க, அவங்க ஏன் அப்படி பேசுனாங்கன்னு நடந்ததையே நினைச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கக்கூடாது. உன்னுடைய கவலைகள் எல்லாம் நிச்சயமாக மாறும். உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? இப்போ உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், இன்பம் துன்பம்னு எது வந்தாலும் எப்போதும் எதுலையுமே இன்பத்துல மூழ்கவும் செய்யாம துன்பத்துல சோர்ந்தும் போகாம நடுநிலைமையோட இருக்க கத்துக்கோ. எந்த விஷயமுமே உன்னால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த உலகத்தில் அனைத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய சாமர்த்தியசாலியாகத்தான் நான் அவனை படைச்சிருக்கேன். உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதிலேயே கவனமாக நீ வேலை செய்யும் போது நீ போகும் பாதை கடினமாக இருந்தாலும் உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில கிடைச்சிடும். என்னை தேடி வந்த உனக்கு இனி ஒரு நாளும் கஷ்டமே இல்லாத, கவலையே இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில இப்போது என்ன பிரச்சனை இருந்தாலும் துணிந்து செயலாற்று. நீ எதை கண்டும் பயப்படாதே. உன் துணிவையே செயலாக மாற்றும் சக்தியை உனக்குள்ளே உருவாக்கிவிடு என் செல்லமே. நீ வெற்றியின் சிகரத்தை அடையும் வரை போராடணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. கண்டிப்பா நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும். எதை நினைச்சும் மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். உன் மனம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் அனைத்தையும் உன்னால செய்யவும் முடியும், ஜெயிக்கவும் முடியும்னு நம்பு. என் அருளால் தான் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம
உனக்கே தெரியாம உன்னை அறியாமல் நீ செய்த தப்புகளிலிருந்தும் தவறுகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க போறேன். உனக்கே தெரியாம உன் கூடவே இருந்து குழிப்பறிக்கும் துரோகிகள் செய்யக்கூடிய உனக்கான பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற வந்துட்டேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில நீ எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க போற. நன்மைகளும் நல்ல விஷயங்களும் நடக்கும்போது உன் மனசுல ஐயோ நம்ம இப்ப நல்லா இருக்கோமே, ஐயோ நம்ம இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கோமே, நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடுமோ, பிரச்சனை வந்துடுமோன்ற எதிர்மறை எண்ணமே வரக்கூடாது. எந்த எதிர்மறை எண்ணங்களும் உன்னை நெருங்காம நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்னு ஒவ்வொரு நாளும் சொல்ல பழகு. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். முதல்ல உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. உன் உடல் ஆரோக்கியத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டு மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கும் போது எல்லாமே உன் வாழ்க்கையிலே தானாக மாறிவிடும். இனிமே உனக்கு எந்த குழப்பமும் வேணாம். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. நான் உன் கூடவே இல்லை, உனக்காக எதுவுமே உதவி செய்யலைன்னு நீ என்னை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நான் உன் கூட இல்லைதான், உனக்குள்ள உன்னுடனேயே இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒரு நிமிஷம் உன்னுடைய கண்ணை மூடி இந்த வராகியம்மாவின் உருவத்தை நீ மனசார நினைச்சினா ஏதாவது ஒரு ரூபத்துல உன் கண்ணு முன்னால நான் வந்து நிற்பேன். அது காகம், பறவை, இது உயிரினம் அல்லது மனிதர்கள், சின்ன குழந்தைங்க, பெரியவங்கன்னு எந்த ரூபத்துல வேண்டுமானாலும் நான் உன்னை பார்க்க வருவேன். உனக்குள்ள இருந்து உன் தேவைகளை பற்றி தெரிந்து கொண்டு சரியான நேரத்தில் அது உனக்கு கிடைக்கும்படியும் நான் செஞ்சு காட்டுவேன். என் அன்பு பிள்ளையான நீ என்னை முழுசா நம்பினா போதும். என் வாழ்க்கையில ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும்னு நீ நினைக்காதே என் செல்லமே. நீ எந்த தவறும் செய்யல. கண்டிப்பா இந்த கர்ம வினைகளின் பலன்களை நீ முழுவதும் அனுபவிக்காத அளவுக்கு காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி உன் வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் என் செல்லமே. பொருள் நஷ்டம், பண கஷ்டம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு இதுவரைக்கும் எத்தனையோ சிக்கல்களையும் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்த்த உன் வாழ்க்கையில இனி எந்த கஷ்டமும் நஷ்டமும் என் துன்பமும் பிரச்சனையும் வராத அளவுக்கு எல்லாத்தையும் சரி செய்ய போறேன். உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும்போது இது ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத. அதுக்கு பதிலாக நல்லது கெட்டது எது நடந்தாலும் எல்லாமே நம் நன்மைக்கானதாக மாறும். நம்ம வராகியம்மா அதை நல்லபடியாக மாற்றி அமைப்பாங்கன்னு நம்பிக்கவே. உன் வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காகவே நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதிர்மறை எண்ணங்கள், கோபம், பயம், குழப்பம், ஆக்ரோஷம், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் ஆபத்தானது. அது ஒரு நொடியில உன் வாழ்க்கையை வெட்டி போட்டுடும். அதனால எந்த சூழ்நிலையிலும் இந்த எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்காத. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீ தைரியத்தோடு இருந்தினா என் துணை கொண்டு உன்னால் அனைத்தையும் சமாளிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறையான உணர்ச்சிகளும் உனக்குள்ள வருவதை நான் விரும்ப மாட்டேன். எப்பொழுதுமே நீ நேர்மறை எண்ணத்தோடு இருந்தினா, என் மேல நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும். காலம் கடந்து போனாலும், நீ மனசுடைஞ்சு நின்னாலும், உன்னுடைய கனவே நனவாக போகாமல் இருந்தாலும், உன் உறவுகள் உன்னை உதறி தள்ளினாலும் நீ உனக்காக நிற்கணும். உன் மேல தன்னம்பிக்கையோடு நிற்கணும். உன் லட்சிய கனவுகளை துரத்தி பிடிச்சு அதை வெற்றி அடையணும்னு தைரியமா நிற்கணும். உன் மனசுல வலியோ வேதனையோ கஷ்டமோ மன வருத்தமோ பாரமோ வந்துச்சுன்னா அதுக்காக பயந்து ஒதுங்கி விடக்கூடாது. நீ எந்த அளவுக்கு தைரியமா இருக்கியோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உன்னை வலிமையாக்கும். எழுந்து வேகமாக ஓடு. உன் பின்னால நான் இருக்கேன்னு தைரியமா ஓடு. எதை கண்டும் துவண்டு போகாதே என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் கூட இருப்பதற்கு காரணமே நீ எப்போதும் புன்னகை பூத்த முகமாக இருக்கணுன்றதுக்காக தான். நீ ஒருபோதும் வாடிப்போன முகத்தோடு இருக்காதே. கூடிய விரைவில் உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நிச்சயமா நடக்கும். அது வரைக்கும் மகிழ்ச்சியோட இரு. நான் உன் கூடவே தான் இருப்பேன். நான் உனக்காக எதுவுமே செய்யலை, நீ கஷ்டப்படுறத சும்மாவே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீ தப்பா நினச்சி ஒருபோதும் மன வருத்தம் அடையாதே. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயத்துக்கு
என்னிடமிருந்து நேர்மறையான பதில் வரும். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் உனக்கான நல்ல பதில் கிடைக்கும்படி நான் செய்வேன். கண்டிப்பா நீ மகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய். மகிழ்ச்சி அடைவதோடு நிறுத்திடாம என்னுடைய ஆலயத்துக்கு வந்து ஒரு முறை என்னை பார்த்துட்டு போனீன்னா தொடர்ந்து உன் வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்கும் என் செல்லமே. உன் மனசுல எத்தனையோ ஆசைகள் தினமும் வந்தாலும் அத்தனையையும் ஒதுக்கி வச்சுட்டு உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியா செய்யணுன்ற அந்த பொறுப்புணர்வோடு நீ நடந்து கொள்வது எனக்கு தெரியும். உன் கடமைகளை மட்டுமே கண்ணும் கருத்துமா நீ கவனம் செலுத்தி வர்றதால சந்தோஷத்தையும் இன்பத்தையும் பெருசா பார்க்காத ஆளா ஏதோ வாழ்க்கையை வாழணுமே நீ கடமைக்காக வாழ்றதையும் நான் பார்க்குறேன். கண்டிப்பா உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன். கடுமையாக முயற்சி செஞ்சு கஷ்டத்தோடு பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில உனக்கான புது வாய்ப்புகளை கொடுக்க போறேன். உன்னுடைய எல்லா கனவுகளும் நிஜமாக போகுது. இத்தனை நாளா நீ எதுக்காக காத்திருந்தியோ அதற்கேற்றாற் போல உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் கொடுக்க போறேன். நான் கொடுக்குற வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டு வாழ்க்கையில முன்னேறி வர தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ வருத்தப்படவே வேண்டாம். உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையெல்லாம் நீ இல்லாத நேரத்துல அவதூறா தப்பா பேசுறவங்களுக்கு கூடிய சீக்கிரம் உண்மை என்ன தப்பு எதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கான காலம் வந்துடுச்சு. நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி தெரிஞ்சவன் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பாங்க. உன்னை யாரெல்லாம் கவலைப்பட வச்சாங்களோ அவர்களை எல்லாம் நீ அதிகமாக நம்பக்கூடிய இந்த வராகியம்மா கண்டுக்காம விட்டுட மாட்டேன் செல்லமே. உன்னை கேலி செஞ்சவங்களும் உன்னை தப்பா பேசினவங்களும் உன்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் புறம் பேசியவர்களும் உன்கிட்ட சண்டை போட்டவங்களும் மன கஷ்டத்தை கொடுத்தவர்களும் தேவையில்லாம உன்னை மன வருத்தப்படும்படி பேசியவர்களும் என்னிடமிருந்து தண்டனையை பெறுகிற வரைக்கும் நான் ஒருபோதும் அவங்கள மன்னிக்க மாட்டேன். அதுவும் முக்கியமா நீ அவர்களை மன்னிக்காத வரை நானும் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க மாட்டேன். நீ நினைக்கிற எல்லா விஷயத்தையும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில நடத்த போறேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி நிரந்தரமானதாக இருக்க போகுது. இனிமே நீ எதுக்காகவும் கோவப்படாத, எதுக்காகவும் கவலைப்படாத. காரணம் இல்லாம நான் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இப்போது கூட வலியையும் வேதனையும் நீ அனுபவிக்கிற நினைச்சு வருத்தப்படுறது எனக்கு தெரியும். வழிகளை தந்தாலும் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டாம நான் விட்டுட மாட்டேன். உன் கவலைகள் எல்லாத்தையும் தூசி போல காற்றோடு காற்றாக பறந்து மறைய செய்து உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். உன் வேலையை எல்லாம் நீ சிறப்பாக நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பி. நீ தைரியமா செய்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பா உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கான வழிகள் தெரிய ஆரம்பிக்கும். இனிமேதான் இந்த வராகியம்மாவின் வாக்கை கேட்ட உன் வாழ்வில் எல்லா அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும். பல வருஷமா நீ எது வேணும்னு கேட்டு காத்திருந்தியோ அது இப்போது நல்லபடியாக நடக்க போகுது. உன் மனசுலையும் நல்ல நல்ல எண்ணங்களும் வெற்றிக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும்படி செய்ய போறேன். உன் மனசு என்கிட்ட கேட்ட ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீ கேட்காமலேயே உனக்காக சிறப்பாக நடத்தி தரப்போறேன். நான் சொல்றதை கேட்டு என் அறிவுரைப்படி நீ நடந்தால் அனைத்தும் உன் வாழ்வில் அற்புதமாக சிறப்பாக வந்து சேரும். இன்னும் உன் வாழ்க்கையில நீ நல்லதையே பெறுவாய் என் செல்லமே. அருமையான நட்புகளும் அழகான உறவுகளும் இனிமையான சூழ்நிலையும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையும் உனக்கு அமைய போகுது. எதிர்மறை எண்ணங்களை துளியும் நீ உனக்குள்ள அனுமதிக்காதே. எந்த விஷயமா இருந்தாலும் அதை நேர்மறையோடு செய்ய முடியும், அடைய முடியும்ன்ற எண்ணத்தோடு சிந்திக்க முயற்சி செய். பேராசை இன்றி எல்லாவற்றுக்கும் அளவோடு ஆசைப்பட்டு அதை அடைவதற்கான முயற்சிகளை செய்யும் போது கண்டிப்பா நீ தோத்து போக மாட்ட. நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நல்லபடியாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்யறதுக்கு இந்த வராகியம்மா நான் தயாரா இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும்? எப்பவுமே உன் மனசுல ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதற்கு முதல் காரணமே உன் மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான். முதல்ல இந்த கவலைப்படுறது, கஷ்டப்படுறது, வருத்தப்படுறது, வேதனைப்படுறதுன்னு
இந்த தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு உன் சூழ்நிலையை சந்தோஷமாக மாற்ற முயற்சி செய். இங்க எல்லாமே மாறத்தான் போது, உன் சூழ்நிலையும் மாறும். உன் மனசுல நீ மகிழ்ச்சி அடைவதற்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். மனம் போன போக்கில் போகாம நான் சொல்றதை கேட்டு நல்ல வழியில நீ வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையை நீ அழகானதாய், சிறப்பானதாய், உயர்வானதாய் மாறிடும். எல்லா வகையிலும் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருப்பேன்.